ஸ்லாங்கோர் புட்டாலிஞ்சயாவில் தான் வாங்கிய நாசில மக்களுக்கு 26 ரிங்கிட் 60 சென்ட் செலுத்த வேண்டிய வாடிக்கையாளர் தவறுதலாக 2660 ரிங்கிட்டை செலுத்தியிருக்கிறார். QR குறியீட்டு வழியாக பணத்தை செலுத்தியவர் சரியாக கவனிக்காமல் 100 மடங்கு அதிகமாக பணத்தை செலுத்தியுள்ளார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட நாசிலம்மா அங்காடி கடை உரிமையாளர் சமூக ஊடகத்தில் அது குறித்து பதிவிட்டுள்ளது வைரலாகியுள்ளது. CCTV கேமராவின் ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்து இது நீங்களா 26 ரிங்கிட் 60 சென்ட் ரசீதுக்கு 2660 ரிங்கிட் பணத்தை கட்டிச் சென்றுள்ளீர்கள் என அந்த தாராள மனம் படைத்த வாடிக்கையாளரை தேடி கண்டுபிடிக்க உதவி கேட்டுள்ளது. மலேசிய நெட்டிசன்கள் வழக்கம் போலவே தங்களின் நகைச்சுவை கருத்துக்களால் அப்பதிவை மேலும் வைரலாக்கியுள்ளனர். ஆளாளுக்கு அது நான் தான், இதோ என் வங்கி கணக்கு எண்கள், இன்றே விருந்து வைப்போமா என கருத்துக்களை பதிவிட்டது சிரிப்பை வரவழைத்தது. சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் பணத்தை திரும்ப பெற்று விட்டாரா இல்லையா என்பது உறுதியாக தெரியவில்லை. SPM, STPM மெட்ரிகுலேஷன் பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே, செப்டம்பர் 6 பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன. பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா? உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் 7 மற்றும் 8 தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது. வாருங்கள், அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக MIED ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.